வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தாவேகா உள்ளே, பாஜக வெளியே, அண்ணாமலைக்கு புதிய ஆப்பாம், இபிஎஸ் கொடுத்த திட்டம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நெருங்கிய நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய மாற்றங்களையும் உருவாக்க முயற்சி செய்கிறார் என்று மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறதாம். அதாவது சமீபத்தில் பிரார்த்தனத்தில் விரைவில் ஒரு புதிய கட்சி அதிமுக கூட்டணியில் இணைய போகுதுன்னு இபிஎஸ் சொன்னது பெரும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவித்திருந்தது. இது தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் கூட்டணியிலே சேர்த்து பாஜகவை கலற்றிவிட்டு திட்டமிடுவதற்கான அரசியல் வட்டாரத்துக்குள் பேச்சுகள் அடிபட்டு வருதாம். அதோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆட்சியில் பங்கு கேட்கிறதையும் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு இபிஎஸ் அவர்கள் ஆப்பு வச்சிருக்காருன்னு தகவல் வெளியாகியிருக்காம். அதாவது ஏப்ரல் 11, 2020 தான் அமித்ஷா சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் 2026 தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு, இபிஎஸ் தலைமையில் தான் இது நடக்கும்னு அறிவிச்சாரு. ஆனால் ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியா இருக்குமான்னு சொன்னதுக்கு இபிஎஸ் அவருக்கு சுத்தமாக பிடிக்கலை என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதாம். இதனைத் தொடர்ந்து தான் ஜூலை 16, 2025 இபிஎஸ் தெளிவா கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தான் தனியாக ஆட்சி அமைக்கும், நானே முதலமைச்சராக இருப்பேன் என்று சொல்லி பாஜகவுக்கு பெரிய அடியாக கொடுத்திருந்தார் என்றும் கூறலாமாம். இந்த மத்தியில் தான் இபிஎஸ் தாவேகாவோடு கூட்டணி பேச்சு வைக்க முயற்சிக்கிறான ஒரு தகவல் ஒன்றும் வெளியாகிறதாம். விஜயோட தாவேகா கூட்டணி அக்டோபர் 2024 விக்ரமாண்டி முதல் மாநாட்டை நடத்தி பாஜகவையும் திமுகவையும் கொள்கை எதிரிகள் அறிவித்தது. இபிஎஸ் அதிமுகவோட 25% வாக்கு வங்கியை, மக்கள் ஆதரவையும் தாவேகாவோட இளைஞர் ஆதரவை இணைச்சி திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க பார்க்கிறார் என்றும் மக்களால் பேசப்படுகிறது. ஆனால் இந்த பேச்சுக்கள் எல்லாம் வெறும் வதந்தியாக இருக்கலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது தொடர்பாக இபிஎஸ் மறுப்பு சொல்லாம யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு தெரிவித்தாராம். அது மட்டுமின்றி நாள் ஏப்ரல் 2022 அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு நயினா நாகேந்திரன் நீக்கப்பட்டார். இதில் இபிஎஸோட வெற்றியா பார்க்கப்படுது. ஏன்னா நாகேந்திரன் முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்தவர், இபிஎஸ்க்கு எதிராக கட்டாயம் இருப்பார்னு நம்ப முடியாது என்றும் கூறலாமா. பாஜக கூட்டணியிலிருந்து கலட்டி விடுவது இபிஎஸ்க்கு சவாலான முடிவாக இருக்கும். 2026 மக்களவைத் தேர்தலில் பாஜக 11% வாக்குகளை பெற்றுருச்சு. இது அதிமுக முக்கியமானதானா? இது மட்டுமின்றி இபிஎஸோட இந்த உத்தி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பெரிய அலையும் உருவாக்கிறது. பாஜகவோட கூட்டணி உறுதியானாலும் இபிஎஸ் தன்னோட முதலமைச்சர் பதவியை உறுதி செய்யும் வகையில் தான் அதிமுகவோட ஆதிக்கத்தை தக்க வைத்த முயற்சி செய்வார் என்றும் கூறலாமா. இது மட்டுமின்றி தாவேகாவோட கூட்டணி பேச்சு நிஜமானதால் இது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். 2026 தேர்தல் திமுக வெஸ் அதிமுக தாவேகானு மாறினால் தமிழ்நாடு அரசியல் புதிய ஒரு காலத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.